வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே உலுக்கியிருக்கிறது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாகத்தான் நிறைய பிரபலங்கள் இறந்துக்கிட்டு போகிறாங்க. அது சினிமா துறையிலாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளையுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போவது ரொம்பவே அதிர்ச்சியும் வேதனையும் அளித்து வருகிறது. பிரபலங்களால் ரசிகர்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டு மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம நிறைய பேர் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க. பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். அவருடைய மகன் இறந்த துக்கத்தை நிறைய ரசிகர்கள், பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பாரதிராஜாவுடைய மகனுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. அதனைத் தொடர்ந்து சீரியல் நடிகரான ஸ்ரீதர் அவர்களும் மரணமடைந்து போனார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக தான் இறந்து போனார். குறிப்பாக சொல்லணும்னா 21 வயதுலேருந்து 40 வயதுக்குள் உட்பட்ட இளைஞர்கள் தான் இதில் ரொம்பவே அதிகமாக இறந்து போவது ரொம்பவே வேதனை அளித்து வருகிறது. இந்த நிலையில் பிரபல பாடகர் இறந்து போன செய்தி ஒட்டுமொத்த திரையுலகமே உலுக்கியுள்ளது. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல ஆன்மீக பாடகர் சக்தி சண்முகராஜன் திடீரென காலமாகியிருக்கிறார். பக்தர்கள் சோகம், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. பல்வேறு ஆன்மீக பாடல்களை பாடிய பிரபல பாடகர் சக்தி சண்முகராஜா இன்று மாலை காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 73. வயது மூப்பு மற்றும் அது சார்ந்த உடல்நல பிரச்சனையின் காரணமாக அவதிப்பட்டு வந்த சக்தி சண்முகராஜா மாலை காலமாகியிருக்கிறார். தமிழில் பல ஆன்மீக பாடல்களை பாடியவர் பாடகர் சக்தி சண்முகராஜா. குறிப்பாக இவர் பாடிய அம்மன் பாடல்கள் மிகவும் புகழ் பெற்றவை. தமிழகத்தில் ஆடி மாதம் வந்தாலே இவரது பாடல்கள் தான் கிராமங்களில் முழுக்க ஒலிக்கும். அந்த அளவுக்கு அம்மன் பாடல்களுக்கு தனது குரல் மூலம் உயிர் கொடுத்திருப்பார் பாடகர். மலையாளூர் அங்கலியம்மா, வேப்பிலை நாகி, ஆடிவரா ஓடிவாரா என ஏகப்பட்ட ஆன்மீக பாடல்களை இவர் பாடியிருக்கிறாரு. சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அம்மனை வழிபட்டு வந்தார். இந்த சூழலை தான் 73 வயது மூப்பு மற்றும் அவரது சார்ந்த உடல்நல பிரச்சனையின் காரணமாக சண்முகராஜா நேற்று மாலை காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 73. தண்டையார்பேட்டை உள்ள இல்லத்தில் வசித்து வந்த அவர் மாலை உயிரிழந்தார். இதையடுத்து அவர் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு காசிமேடு மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. ஆடி மாதம் வந்தாலே இவரது பாடல்கள் ஆடி மாதத்திலேயே இவர் மறைவு பக்தர்களுக்கு பெரும் சோகத்தையும் வலியையும் ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நிக்கில உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.